Hello நண்பா, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா R15M இந்த வண்டியை நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து சாரி சொல்லியிருக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா நிறையா வீடியோஸ் வந்து தமிழ் ஆல்ரெடி போட்டாங்க. பட் வந்து நம்ம லேட்டாக போஸ்ட் பண்ணுறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஊரில் வந்து ஆக்சுவலாக நேற்று வந்துச்சு. ஸோ இன்றைக்கி வீடியோ பண்ணுறோம், நாளைக்கு வந்து நம்ம வீடியோ போஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ முக்கியமான விஷயங்கள் நான் என்னென்னு சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா R15 V3யை விட 20,000 கூட. ஸோ 20,000 கூட அப்படின்னா உங்களுக்கு மேஜரான 3 விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. மற்ற அப்டேட் மாதிரி நிறையா வண்டியில் வந்து வெறும் கலர் பெயிண்ட் மட்டும் பண்ணிவிட்டு சும்மா அப்டேட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் முக்கியமான விஷயம் Quickshifter ஒன்று கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா USD ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க. மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் கேஸ்ட்டை வந்து டோட்டலாகவே மாற்றிருக்காங்க. ஸோ அது மட்டும்தான் இல்லாமல் நிறைய விஷயங்கள் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க டோட்டலாக. ஸோ என்னங்கிறத நான் ஒன்று ஒன்றா உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட் நம்ம ஃப்ரண்ட் வியூவிலேருந்தே பார்த்துக்கலாம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒரு மேசிவான ஒரு டூம் கொடுத்துருக்காங்க. DRL உண்மையிலே நீங்கள் சீரியஸாக சொல்கிறேன், நீங்கள் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸில் பார்க்குறதுக்கும் நேரில் பார்க்குறதுக்கும் நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்குது. அவ்வளோ சூப்பராக இந்த கலர் ப்ரெசன்ஸ் வந்து சூப்பராக மெர்ஜ் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இதான் USD ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப நாளாக Yamaha கிட்ட போராடி இந்த USD ஃபோக்ஸ் வாங்கியிருக்கோம். ஸோ அதிலே கோல்டு கலரும் சேர்த்து பண்ணியிருக்காங்க. அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா இது 17 இன்ச் அலாய் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து டயர் செக்ஷன் வந்து 180 17 இன்ச் அலாய் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்க் பிரேக் பார்த்தீங்கன்னா 282 mm டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த பைப்ரேங்கிறது வந்து கேலிபர் வந்து கோல்டு கலரில் கொடுத்துருக்காங்க. இது மற்ற வண்டியில் பார்த்தீங்கன்னா ரெட் அண்ட் ப்ளூவில் வந்து இதில் பிளாக் கலரில் இருக்கும், இது வந்து கோல்டு கலரில் இருக்கும். ஸோ அப்படியே இங்கே அப்படியே பார்த்தீங்கன்னா R15M லோகோ கொடுத்துருக்கு. தென் வந்து Quickshifter கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ் அதே குண்டு பல்ப்பு தான். ஸோ இண்டிகேட்டர்ஸ் மட்டும் எல்இடியில் கொடுத்துருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். இவ்வளோ பண்ணிவிட்டு அந்த எல்இடியில் கொடுக்காமல் விட்டது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா டேங்க்கில் ஒரு Yamaha லோகோ கொடுத்துருக்காங்க. தென் பார்த்திங்கன்னா இது R15M லோகோ. ஸோ அங்கே ஒரு R15M லோகோ கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா இதுலேயும் R15M லோகோ கொடுத்துருக்காங்க. ஸோ டேங்க் பார்த்தீங்கன்னா டேங்க் 11 லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ R15 V3யை பொறுத்த வரைக்கும் அதுவே உங்களுக்கு 50 to 50 ரேஞ்ச் வந்து கிலோமீட்டர் கொடுத்துச்சு. கண்டிப்பாக இதுவும் டாப் நாச், உங்களுக்கு 50 கிலோமீட்டருக்கு மேலே கண்டிப்பாக மைலேஜ் கொடுக்கும். தென் R15Mல மட்டும்தான் இந்த சீட்டில் வந்து கார்பன் ஃபைபர் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. அந்த ரெட் அண்ட் ப்ளூவில் வந்து நார்மல் பிளாக் தான் வரும், இந்த ஃபினிஷ் வராது. ஸோ அதே மாதிரியே பிராண்டிங் R15M அப்படின்னு இங்கே ஒரு சீட்டில் பேக்கில் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து VVA வேரியபிள் வேல்யூ ஆக்ஷன். ஸோ V3யில் சேம் உள்ளது அதே தான். வில்லியன் சீட் வந்து 0 தான். அது நம்ம R15 V3 V4ல் எதுலேயுமே நம்ம வீட்டில் கூட்டிகிட்டு போக முடியாது. மோனோஷாக் சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. பேக்கில் எந்த மாற்றம் கொடுக்கல. ஸோ பேக்கில் பார்த்தீங்கன்னா 140/70 செக்ஷன் 17 இன்ச் அலாய். பிரேக் கேலிபர் பார்த்தீங்கன்னா 220 mm கொடுத்துருக்காங்க. இருக்கிறதுலே ஒரு சூப்பரான விஷயம் வந்து சில்வரில் கொடுத்துருக்காங்க. அது அப்படியே இந்த டேங்க் ஃபேரிங் தென் இது மூணுமே வந்து அவ்வளோ சூப்பராக மேட்ச் ஆகுது. அப்படியே வாங்க, இதான் முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. எஸ், திஸ் இஸ் Quickshifter. இது உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் டெஸ்ட் ஆன் பண்ண உடனே R155. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்ட்ரீட்டுன்னு இருக்குது. இதை நம்ம மோட இன்ஃபோவை லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஆஃப் ஆகுது. ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வந்து ஆஃப் ஆகுது. ஓடோமீட்டர், ட்ரிப்பு, இங்கே எந்த பட்டன்ஸுமே கிடையாது. ஸோ இங்கே தான், இங்கே எல்லாமே இண்டிகேஷன்ஸ் தான். இது ட்ராக்ஷன் கண்ட்ரோல். இங்கே வந்து கியர் ஷிஃப்ட் பண்ணுறது இருக்கும். இங்கே ABS, நியூட்ரல், பிரைட்டு இண்டிகேட்டர்ஸ் உள்ளது. இங்கே நார்மலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓகே ட்ராக்ஷன் கண்ட்ரோல் லாங் ப்ரெஸ் பண்ணோம்னா ஆன் ஆகும். இப்போ வந்து ஆன் ஆகிடுச்சு.
ஸோ ஸ்விட்சஸ் பார்த்திங்கன்னா அது முன்ன மாதிரி இல்லை, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வந்து ஸ்டாப்பு, இது வந்து ஏன்னா ஸ்டாண்டு. இதில் வந்து ஒரு மேஜரான விஷயம் அதை நான் காமிச்சிடுறேன். ஆக்சுவலாக வந்து சைட் ஸ்டாண்ட் போட்டிருந்தோம் அப்படின்னா வந்து ஸ்டார்ட் ஆகாது. அந்த விஷயம் வந்து இந்த வண்டியிலும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் மேலே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஸ்விட்சஸ் எல்லாமே ப்ரீமியமாக இருக்குது. பழைய வெர்ஷன் V3யில் பார்த்திங்கன்னா பில்டு குவாலிட்டி வந்து உங்களுக்கு ரொம்ப லோவாக இருந்தது தெரியும். பட் எப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே வாங்க. ஸோ V3யில் பார்த்தோம் அப்படின்னா இந்த பக்கம் டேங்க்கில் ப்ரெஸ் பண்ணோன்னா வந்து நல்லா அமுங்கும். பட் ஆனால் இதில் டேங்க்கில் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அமுங்காது. ஸோ பில்டு குவாலிட்டியில் வந்து மிகப்பெரிய ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த வண்டி வந்து டெஸ்ட் ட்ரைவ் வந்து இல்லை, இன்னும் கொஞ்சம் அப்படி. ஸோ டெஸ்ட் ட்ரைவ் கேட்டோம், இப்போதைக்கு வந்து டெமோ டெஸ்ட் ட்ரைவ் எதுவும் இல்லை. ஸோ இருந்ததுன்னா நான் அந்த வண்டியோடைய ரோட் ரிவ்யூ வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஸோ கூடிய சீக்கிரத்தில் வந்து நம்ம ரோட் ரிவ்யூ கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இவங்களுக்கு வந்து மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா காரைக்குடி விவிஎல் மோட்டார்ஸில் தான் இருக்கோம். ஸோ அவங்களுக்கு வந்து மறுபடியும் 1 செகண்ட் தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.